ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 18, 2026 என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருணும் வெண்ணிலாவும் சேத்துல கீழ புரண்டு ஏந்திரிக்கிறாங்க. அப்போ கைத்தட்டி சிரிக்கிறா வெண்ணிலா. உங்கள பார்த்தா இப்ப எப்படி தெரியுமா? ஒரே சேரா இருக்கு. உங்கள பார்த்தாலே காமெடியா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறா. உடனே என்ன பார்த்தா சிரிக்கிற? வா உன்னையும் சேத்துல நான் புரட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கைய புடிச்சு இழுக்குறான். அப்போ அங்க சாராவோட அம்மா வந்து சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு கை தட்டுறாங்க. அப்போ அந்த சாரா அம்மா சொல்றாங்க, "என்ன வருண் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "என் பொண்ணுகிட்ட பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சந்தோஷமா இருக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா உன்ன காதலிச்ச என் பொண்ணு செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்றா. உடனே, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கறான் அவன். போய் உனக்காக அவ சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்றா. "உன்ன மாதிரி ஒரு கோழையெல்லாம் எதுக்குடா லவ் பண்றீங்க? என் பொண்ணு செத்ததுக்கு காரணம் நீதான். உன்ன மாரி ஒரு கோழைய லவ் பண்ணி அவ செத்து போயிட்டா. அவ சூசைட்லாம் பண்ணிட்டு சாவல. உன்னால தான் அவ செத்தா. நீ தான் அவள சாவடிச்சுட்ட" அப்படின்னு சொல்றா. "ஒரு கொலைய பண்ணிட்டு எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது? நீ இப்படி பண்ணதுக்கு கடவுளே உனக்கு தண்டனை குடுப்பாரு. நீ சந்தோஷமா இரு" அப்படின்னு சாபம் விடுற மாரி சொல்லிட்டு போறா. ஒண்ணுமே சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கான். அவனால பேசவே முடியல. அப்போ உட்காந்துட்டு இருக்கான் ஹால்ல. எல்லாரும் அவன சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. சுந்தரராஜன் அண்ணாமலைய போய் பேச சொல்றாரு. "வருண் உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுப்பா. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, கோவமா எந்திச்சு, "எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணிலா தான். இந்த கல்யாணத்த பண்ணிட்டு என் வாழ்க்கையே கெடுத்துட்டா. சாரா என் மேல எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவளால தான் என் சாரா செத்து போயிட்டா" அப்படின்னு சொல்றான். இந்த வெண்ணிலாவுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் இந்த வெண்ணிலா தான் எல்லாத்துக்கும் காரணம். வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என் சாராவ கொன்னுட்டா. இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வெண்ணிலாவ புடிச்சு திட்டிட்டு இருக்கான் வருண். வெண்ணிலாட்ட போய், "என் சாராவ கொன்னுட்டல்ல உனக்கு சந்தோஷம் தானே" அப்படின்னு சொல்றான். வெண்ணிலாவ போய் இப்படிலாம் பேசினா எப்படி வருண் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. "அவ ஒரு அப்பாவி. அவளுக்கு இதுல என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. "இது ஒரு விபத்து" அப்படின்னு சொல்றாங்க. "எதுமா விபத்து?" அப்படின்னு வருண் சொல்லி அழுதுட்டு இருக்கான். "நீயும் சாராவும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சே நான் உனக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கல. இருந்தாலும் அந்த சாரா நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. அவ நல்லவளும் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "அவ எப்படிப்பட்டவன்னு நான் சொல்லி தெரியணும்னு உனக்கு கிடையாது. உனக்கே அவளை பத்தி நல்லா தெரியும். சும்மா சாராவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு தெரிஞ்சு உடனே இப்படிலாம் பேசாத வருண்" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களால எப்படிம்மா இப்படிலாம் பேச முடியுது? இவ என் வாழ்க்கையே நாசம் பண்ண பார்த்தவ" அப்படின்னு சொல்றான். "உங்க எல்லாருக்கும் நான் சாராவை எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு திட்டம் போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ" அப்படின்னு சொல்லி அவளை போட்டு திட்டிட்டு இருக்கான். "என் லைஃப்பை விட்டே போக மாட்டேன்னு சொல்லி சாராவை என் வாழ்க்கையிலேருந்து பிரிச்சு என் வாழ்க்கையே அழிச்சிட்டாமா" அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறான். "அம்மா இத ஒரு ஆக்சிடென்ட் இல்லம்மா. இதுக்கு முக்கிய காரணம் இவ தான். நம்ம எல்லாருமா சேர்ந்து அவளை கொன்னுட்டோம்" அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். "அவ நான் வேணும் என் கூட வாழணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணா. நீங்க இந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவீங்களோ, அதே மாதிரிதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போனா" அப்படின்னு சொல்றான். "நீங்க பண்ணது சரின்னா தாராவும் எனக்காக பண்ணது சரிதான்" அப்படின்னு சொல்றான். "எவ்வளோ என்ன லவ் பண்ணியிருந்தா எனக்காக உயிரே விட்டுருப்பா" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். "பாத்தியா, நீ என் மேல வச்ச லவ்வ விட அவ என் மேல வச்ச லவ் தான் அதிகம்" அப்படின்னு சொல்றான். "நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவளை கொன்னுட்டீங்க" அப்படின்னு சொல்லும்போது சுந்தரராஜன் சொல்றாரு, "என்னடா இப்படிலாம் பேசுற" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க. உங்களை யார்கிட்டயுமே நான் பேச விரும்பல. என்னை தனியா விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறான். ரூமுக்குள்ள போய் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். அப்போ லீலாவதி சொல்றாங்க வெளியில ஹால்ல இருந்துகிட்டு, "என்ன அண்ணாமலை, வருண் இப்படிலாம் பேசிட்டு போறான்" அப்படின்னு அண்ணாமலைட்ட கேக்குறாங்க. ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதையும் இதையும் போட்டு உடைச்சுக்கிட்டு அவ கூட பழகுன நாட்கள்லாம் யோசிச்சு நினைச்சு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். வெண்ணிலாவும் ஹால்ல நின்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, முதலா ஒரு இழப்ப சந்திச்சிருக்கான். அதனால ஆதங்கத்துல இப்படி பேசிட்டு போறான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்க பேசிட்டு இருக்கும்போது வான்மதி ரொம்ப நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. அப்போ உத்தமன பார்த்து சிரிக்கிறா. அப்போ பழச யோசிச்சு பார்க்காங்க 2 பேரும். கார்ல போய்க்கிட்டே இவங்க அந்த சாராக்கு ஃபோன் பண்ணி, இப்போ 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வெண்ணிலாவும், வருணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு அவ சொல்றா. இல்ல, நீ இப்படிலாம் சொன்னா எப்படி? வருண் இங்க பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நியூயார்க்ல வந்து செட்டில் ஆக போறாரு. சீக்கிரமாவே அவரு பெரிய லெவல அடைஞ்சு திரும்பி அங்க தான் வரப்போறாரு. அப்படி அங்க வந்துட்டா நீங்க 2 பேரும் அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றா. உடனே வான்மதி சாராட்ட சொல்றா, ரொம்ப யோசிக்காத, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றா. உடனே நான் சொல்ற மாதிரி நடந்தா நீங்க 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்றா. அது என்ன பிளான்னு தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்க பிளான் தான் இவங்க பிளான் தான் போல இருக்குது. அதுக்கு சாராவும் நீ சொல்றபடியே நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறா. போனை வச்சதும் நீ சொன்னதுபடி நடந்தா வெண்ணிலாவும் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடா, வருணும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம தான் இங்க எல்லாமே நம்ம தான் அப்படின்னு சொல்றான். நீ இந்த வெள்ளின்ற பேருக்கு ஏத்த மாதிரி நல்லாவே நீ வில்லத்தனம் பண்ற அப்படின்னு உத்தமன் சொல்றான் வான்மதிய. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் திரும்பவும் அந்த சாரா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. உத்தமனும் வான்மதியோட பிளான் தான் இது எல்லாமே. வெண்ணிலாட்ட பேசுறாங்க அண்ணாமலை. நீ ஒன்றும் வருத்தப்படாத. ஒரு எறும்பு கூட நீ துரோகம் பண்ணதில்ல. அப்படிப்பட்ட உன்னை போய் அவன் அப்படி பேசிட்டு போறான் ஏதோ ஆதங்கட்டத்துல. அதனால நீ வருத்தப்படாத அப்படின்னு வெண்ணிலாவை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை. இருட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவன் சாரா சாரான்னு அழுதுட்டு இருக்கான் வருண். உடனே வருண் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சாரா பத்தி விசாரிக்கிறான். சாரா இறந்துட்டான்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லதே அந்த சாரா தான். திரும்பியும் அவங்க ஃப்ரெண்ட்லாம் சாராவுக்கு ஃபோன் பண்ணி வருண் ஃபோன் பண்ணா, நீ சொல்ல சொன்ன மாதிரியே நீ செத்துட்டேன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அவன் என்ன ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு கேட்குறா அவ. அவன் என்ன ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுங்களும் சொல்றாங்க. இவன் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்ல சாரா சாகல சாகல அவ சாகல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ரூம்ல உட்காந்துக்கிட்டு சாரா நீ நிஜமாவே இல்லையா, நிஜமா நீ செத்து போயிட்டியா, எப்படி உன்னால சாவ முடிஞ்சுது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அழுது கத்திட்டு இருக்கான் பைத்திய மாதிரி. ஹால்ல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வெங்கடேசன் சொல்றாரு, அங்க ரூம்ல அவன் அழுதுட்டு இருக்கான், இந்த நிலைமையில அவனை தனியா விடக்கூடாது, அவனை ஆறுதல் படுத்து அப்படின்னு கௌதம சொல்றாங்க. கௌதமும் போறான். கதவை தட்டுறான். திறக்கவே இல்லை. நீ கதவை தொடுறா, நீ உன்னோட நிலைமை புரியுது, நாங்களும் அதே துக்கத்துல தான் இருக்கோம், கதவை தொற பேசிக்கலாம், கதவை திறடா அப்படின்னு சொல்றான். அவங்க கதை திறக்கவே மாட்றான். எங்க லீலாவதி சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா கிட்ட, சாரான்றவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த குடும்பமே வேற மாதிரி ஆயிருக்கும், அதெல்லாம் யோசிச்சுதான் நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்றான். நீ எல்லாத்துக்கும் பழிய உன் மேல போட்டுக்காதம்மா, அவ பண்ண தப்புக்கு நீ பழிய உன் மேல போட்டுக்காத, உன் மேல இந்த தப்பும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் நம்ம மேல போட்டுக்கிட்டா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க லீலாவதி வெண்ணிலாக்கு. எங்க கதவை தட்டுறான் கௌதம், வருண் திறக்கவே மாட்டான். கதவை தொடரான்னு தட்டுறான், திறக்க மாட்டான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.